தோள் மூட்டு நம்ம உடம்புனுடைய மிக முக்கியமான மூட்டு. பந்து கிண்ண மூட்டு. இந்த கையை வந்து ஸ்பேஸ்ல கொண்டு போய் நிறுத்தணும். நம்ம ஒரு பொருளை எடுக்கணும், மேல இருந்து எடுக்கணும், சைட்ல இருந்து ஏதாவது பண்ணணும், அல்லது பந்து போடுற மாதிரியான ஆக்ஷன், விளையாட்டு, வெயிட் தூக்குறது, அந்த மாதிரி எந்த வேலை செய்யறனாலும் நம்மளுக்கு தோள் மூட்டு மிக மிக அவசியம். சாதாரணமா அன்றாட செய்யக்கூடிய பிரஷிங்ல ஆரம்பிச்சு, ட்ரெஸ் போடுறதுல ஆரம்பிச்சு, வேஷ்டி கட்டுறதுல ஆரம்பிச்சு, தோள் மூட்டு வலி இருந்தா இந்த அன்றாட வேலைகளை நம்மளால செய்யணும். தோள் வலி என்ன காரணங்களால வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பல காணொளிகளை பார்த்துருக்கிறோம். காமனா வரக்கூடியது வந்து ஃப்ரோசன் ஷோல்டர், தோள் மூட்டு தசை இறுக்கம். சுமார் 10 பேருக்கு தோல் வலி இருக்குதுன்னா கிட்டத்தட்ட 6 பேருக்கு தோள் மூட்டு தசை இறுக்கத்தினாலதான் தோல் வலி வரும். ஆனால் 1 அல்லது 2 பேருக்கு அதுல வந்து தோள் மூட்டு தேய்மானம் இருக்கலாம். தோள் மூட்டு தேய்மானங்கிறது என்ன? தோள் மூட்டுங்கிறது ஒரு பந்து கிண்ண மூட்டு. அந்த பந்து கிண்ண மூட்டினுடைய குருத்தெலும்பு தேயும் போது தோள் மூட்டு தேய்மானம் ஏற்படும். எப்படி முழங்கால் மூட்டு தேயுதோ, எப்படி வந்து இடுப்பெலும்பு தேயுதோ, அது போன்று தோள் மூட்டும் தேயலாம். ஷோல்டர் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை ரொம்ப ரொம்ப காமன் ப்ராப்ளம் இல்லை. ஆனா அப்படி ஒன்றும் ரொம்ப ரேர் ப்ராப்ளமும் கிடையாது. இது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை இருக்கிறவங்க பல காலம் யாரையும் கன்சல்ட் பண்ணாம அவங்களே வைத்தியம் பண்ணிக்கிட்டு, இல்லை தவறான வைத்திய முறைகள் செய்து, வெறும் எண்ணெய் போடுறது அல்லது பிசியோதெரப்பி பண்றது, இதன் மூலமா அந்த நோயை வந்து ரொம்ப முத்த விட்டு மிகுந்த அதிகமான தேய்மானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க நம்மளே அணுகுறாங்க.